நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா ஒரு சிம்பிளான ரெசிப்பியில் எப்படி தோசை சூப்பராக செய்யுதுன்னு நான் சொல்லித்தரேன். ஒரு ஜாரில் கோதுமை ஒரு கப் எடுத்துங்க. அரை கப்பு தண்ணியில் ஊற வச்ச அவுல் எடுத்துங்க. 1/4 கப்பு திருகிய தேங்காய் இது கூட சேர்த்துங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஆப்பசோட ஒரு சிட்டிகை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, தோசை மாவு ரெடியாக இருக்குது. கல்லை பற்ற வச்சு தோசையை ஊற்றுங்க. இனி தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட தேவையில்ல. இதை மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.